எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் உங்களுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. நாளைக்கு மார்கழி 1 பிறக்குதுங்க. மார்கழி மாதம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்களா? மார்கழி மாதம் அப்படின்னாலே அது மார்கழி மாதம் அப்படின்னாலே நினைவுக்கு வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு குளிரும், நல்லா தூக்கம் வரும், அந்த பனி இருக்கும், எஞ்சி வெளியே போகிறக்கே கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் எல்லாருமே நினைப்பீங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. இந்த மார்கழி மாதத்தில் நமக்கு நல்ல இயற்கையான சுத்தமான காற்று கிடைக்குது. அந்த அதை நம்ம சுவாசிக்கிறதுக்காகவே முதல்ல நம்ம வெளியில் எஞ்சி போகணும். சரிங்களா? இப்போ இந்த மார்கழி மாதத்தில் ஏன் மார்கழி மாதத்தை இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம். அவங்க தூங்கி எந்திரிக்கிற நேரம். தேவர்கள், இறைவன் அவங்க எல்லாருமே தூங்கி எந்திரிச்சு கண் விழிக்கிற நேரம். அதனால தான் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறது. இப்போ நாமெல்லாம் தூங்கி எந்திரிக்கிறோம். நாம் தூங்கி எந்திரிக்கும் போதே ஒரே கோபத்தில் எந்திரிப்போம். அப்படி எந்திரிக்க மாட்டோம். நம்ம சாந்தமாக எந்திப்போம். இன்றைக்கி என்ன பண்ணலாம், நல்லதே நடக்கணும் அப்படிலாம் நம்ம எப்போவுமே அப்படி எந்திக்கும் போது அப்படி தான் நம்ம நினச்சிக்குவோம். அதே மாதிரி தான் கடவுளும் அவங்க கண் விழிக்கும்போது நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அவங்களை வணங்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கை ஐதீகம். இப்போ மார்கழி மாதத்தை ஒரு சிலரெல்லாம் பீடை மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பீடை மாதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, அது பீடை கிடையாதுங்க. பீடுடைய அப்படின்னு அர்த்தங்க. அந்த பீடுடைய அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் பொருந்திய சிறப்புகள் நிரம்பியது அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம மக்கள் பீடைன்னு சொல்லி கடைசியாக அது பீடை மாதம் அப்படின்னு சொல்லி வழக்கு சொல்ல மாற்றி வச்சுட்டாங்க. அதனால ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்கழி மாதமா பீடை மாதமாச்சே அப்படின்னு சொல்லி ஒன்றுமே பண்ணக்கூடாதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு உண்டான மாதம் அப்படிங்கிறதுனால கடவுள்களுக்கு உண்டான மாதம். அந்த மார்கழி மாதத்தில் எல்லா கடவுளுமே எல்லா கடவுளுக்குமே பூஜை பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போது நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க. நாம் என்ன நமக்கு இந்த பிரச்சனை தீராதா, அந்த பிரச்சனை தீராதா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம். அப்படி நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் நம்ம இந்த மாதம் முழுவதும் மார்கழி மாதம் முழுவதுமே காலையில் நேரத்தில் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சா கூட தப்பில்லை. நேரத்தில் எந்திரிக்கணும். எந்திரிச்சு வாசலில் கூட்டி கோலம் போட்டு அதில் உங்களால் சாணம் வைக்க முடிஞ்சால் வைங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சள் பிள்ளையார் வைங்க, அதில் அருகம்புல் வைங்க. அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு பூவாவது வைங்க. ஒரு பூவை வச்சு முதல்ல அங்கே வாசலில் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நிலைவாசலில் 2 அகல் விளக்கு ஏற்றுங்க. நிலைவாசல் அகல் விளக்கு ஏற்றிட்டு அப்புறமா பூஜை ரூமுக்கு வாங்க. பூஜை ரூமில் உங்கள் பூஜையில் நீங்கள் விளக்கேற்றி உங்களுக்கு எந்த சாமியை பிடிக்குதோ அந்த சாமியை நினச்சி அந்த சாமியோடைய அந்த மந்திரத்தையும் கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா திருப்பாவை, திருவெம்பாவை இந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம். மார்கழி மாதம் முழுவதும் இந்த மாதிரி படிங்க. ஒரு மாதத்தில் ஒரு நாள், இந்த மாதத்தில் ஒரே ஒரு நாள் அன்னதானம் தனுர் பூஜைக்கு கொடுங்க. உங்களால் என்ன முடியுமோ பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அங்கே கொண்டே கொடுங்க. நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். உங்கள் பிரச்சனைகள் தீரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்